ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரூபி சேனல். வாங்க அப்படியே டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல்லையே ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த கனவா மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இந்த கனவா பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க. இடுப்பு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு அம்மா சொல்லுவாங்க. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து வாஷ் பண்ணுறது தாங்க டாஸ்கேவும். இது கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த தலை மட்டும் நம்மளே கட் பண்ணிக்கலாம். சிசர்ல இந்த கண்ணு உள்ள பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு, உள்ள ஒரு பால் மாரி இருக்குங்க. இதுல வந்து இல்ல, ஒருவேளை அந்த பார்ட்டு கூடயே கண்ணோடயே போயிருச்சோ என்னன்னு தெரியல. நல்லா உப்பு போட்டு நல்லா ஒரு 4, 5 வாட்டி உரசி உரசி கழுவி எடுத்தோம்னா, அப்படியே நல்லா நொரைச்சுக்கிட்டு இந்த சோப்பு தண்ணி நொரைச்சி வரும் பாருங்க, அந்த மாரி நொரைச்சி வரும். நல்லா நொர போக வாஷ் பண்ணிட்டோம்னா, எந்த வாடையும் இல்லாம நல்லாருக்கும். பாருங்க, இந்த மாரி நம்ம அழுத்தி வாஷ் பண்ணும்போது அப்படியே சோப்பு நுர மாதிரி வருங்க. இத நல்லா நீட்டா கிளீன் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயினர்ல போட்டு வடிய வச்சுருவோம். அப்பதான் வந்து இதுல உள்ள எக்ஸஸ் தண்ணி எல்லாம் வடிஞ்சு நீட்டா நமக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா, ஈஸியா, குயிக்கா டக்குன்னு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துல பண்ணிரலாம். இந்த சீ ஃபுட் ஐட்டம்லாம் வேகறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 நிமிஷம் தான் ஆகும். எப்பயும் போல ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சிருக்கேங்க. ஆயில் சேர்த்துட்டேன். வெங்காயம், கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி சேர்த்துட்டு வதக்கிரலாம். இது நான் வந்து 1/2 கிலோ கனவா மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஏத்த மாரி வெங்காயம், தக்காளி எடுத்திருக்கேன். நீங்க கொஞ்சம் கூட வாங்குனீங்கன்னா, எக்ஸஸா கொஞ்சம் வெங்காயம், தக்காளி ஆட் பண்ணிக்கங்க. இப்ப கருவேப்பில சேர்த்துக்கிட்டோம்னா, நல்ல வாசம் நல்லாருக்கும். கருவேப்பில பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா தான் இருக்கு. அதனால கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, இதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லாருக்குங்க. ரசம் சாதம், சாம்பார் இதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூள், வீட்ல அரைச்ச இந்த மிளகாய் தூள். இதில பார்த்தீங்கன்னா, மிளகு, சீரகம், தனியா, மிளகா அது மட்டுமே சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த மாரி சீ ஃபுட் பண்ணும்போது, நம்ம இந்த மிளகாய் பொடி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, டேஸ்ட்டு நல்லாருக்கும். இந்த மசாலாவோட ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி நல்லா நீட்டா வாஷ் பண்ணி வச்சிருக்க இந்த கணவாய் மீனை உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். இதுவரைக்கும் எத்தனை பேர் இத சாப்ட்டுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது சென்னை சைடு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. அம்மா வீட்டுக்கு போனா கண்டிப்பா இந்த கனவா மீன் வந்து நாங்க வந்து சென்னை சைடு பார்த்தீங்கன்னா, கடம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டான ப்ரொனன்சியேஷன் என்னன்னு தெரியல. ஸ்க்விட் ஆக மொத்தம். அம்மா வந்து ரொம்ப சூப்பரா செய்வாங்க. எனக்கு அந்த அளவுக்கு பண்ணிருவேன். இருந்தாலும் அம்மாவோட டேஸ்ட்டே தனிதான். இதுக்கு தண்ணியே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி இதில வதக்கும்போதே தண்ணி விட்டு வரும். ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி தொறந்தீங்கன்னா, சூப்பரா கணவாய் மீன் வந்து ரெடி. அவ்வளோதாங்க. நல்லா சூடா ரசம் பண்ணிட்டு, இந்த கனவா மீன வச்சு சாப்பிட்டு பாருங்க. வேற எதுவுமே தேவை கிடையாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து அள்ளும். ஃபைனலா கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டோம்னா, இன்னுமே வாசம் வந்து தூக்கலா இருக்கும். இது வந்து என்னோட ஃபேவரைட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குடுத்துருங்க. அவ்வளோதாங்க. ஈஸியான கணவாய் மீன் ஃப்ரை ரெடி. நம்ம இத வந்து வெங்காயம், தக்காளி சேர்க்காம, வெறுமனே மிளகாய் தூள், நம்ம வாழைக்காலாம் ஃப்ரை பண்றா மாரி ஃப்ரை பண்ணா கூட ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாருக்கும். ஒன்ஸ் வந்து இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல ஹெல்த்தியான ரெசிபி, ஈஸி குக்கிங் மெத்தட்ல குடுத்துருக்கேன். ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இத நான் பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். எவ்வளோ நல்லா நல்லா ரவுண்ட் ரவுண்டா இருக்கு பாருங்க. இந்த ம்
பேனில் ரைஸ் விட்டு நல்லா சூடாக பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரொம்பவே குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ். இந்த வாட்டி தாங்க நான் ரொம்ப நாளாக இந்த மீன் வந்து வாங்கினதே கிடையாது. இப்போ தான் எனக்கு இந்த மீன் கிடச்சிச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே வந்து குக் பண்ணுறேன். எப்பயும் அம்மா வீட்டுக்கு போகும்போது தான் சாப்பிடுவேன். ரொம்ப பிடிச்ச டிஷ். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.